ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரவை பாயசம் பார்க்க போகிறோம். ரவை பாயசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, ரவை எடுத்துருக்கோம், தேவையான முந்திரி எடுத்துக்கலாம், சர்க்கரை ஒரு கப்பு. இது வந்து சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரப்பருப்பு. இது ரவை பாயசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகேவா? சாரப்பருப்பு எடுத்துருக்கோம், ஏலக்காய் தேவைக்கேற்ப, பால் ஒரு கப்பு. ஓகேவா? நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு தவா எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். இந்த பாயசம் வந்து முஸ்லீம் தான் அதிகம் செய்வாங்க. இந்த பாயசம், ரவை பாயசம், நிறையா முஸ்லீம் வீட்டில் இந்த மாதிரி பாயசம் வந்து அடிக்கடி செய்வாங்க. ரவை பாயசம்னு சொல்லுவாங்க. அது வந்து அடிக்கடி செய்வாங்க. நம்ம பாருங்கள், இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஓகேவா? ரவை பாருங்கள், நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி சிவந்த மாதிரி வறுத்துக்கணும். நம்ம வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம இப்போ பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஒரு கப்பு நம்ம வந்து பால் எடுத்துருக்கோம், அதே கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம அதோட சாரப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, சாரப்பருப்பு நம்ம ஊற வச்சு வச்சுட்டோம். சாரப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாலோடையே போட்டால் தான் அந்த சாரப்பருப்பும் சேர்ந்து கொஞ்சம் இதாகும். பால் நல்லா பொங்க வர அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், காய்ச்சிக்கலாம். ஓகேவா? பால் பாருங்கள், நல்லா பொங்கி வருது. நல்லா பொங்கி வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ ரவை கலந்துக்கலாம். நம்ம ரவை கலந்தாச்சு. எடுத்து வச்சிருக்க நெய் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் காய்ச்சிடலாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஸ்வீட்டாக காய்ச்சிடலாம். ஓகேவா?
இதுக்கு மெயின் வந்து பால், ஜவ்வரிசி, சர்க்கரை, இது 3 இருந்தால் போதுங்க. நம்ம ரவை பாயசம் செஞ்சிடலாம். எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்துப்போம். பாயசம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இறக்கிக்கலாம். நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம். முந்திரி நம்ம இப்போ வந்து வறுத்துக்கலாம். ஓகேவா? நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நெய் போட்டு வச்சு எடுத்து வச்சிருக்கிற முந்தி இதில் வறுத்துக்கலாம். முந்திரி பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஈஸியான ரவை பாயசம் நம்ம செஞ்சாச்சு. இது கூடவே வந்து ரோஸ் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவுமே சேர்த்துக்கலாம். அது என்ன டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நான் அதை எடுத்துக்கல. இது நார்மலாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ரவை பாயசம் செஞ்சாச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஒரு சூப்பரான ரவை பாயசம் பாருங்கள் செஞ்சாச்சு. இப்படி தான் பண்ணோம். இது நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாங்களா? வாவ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.